அதான் பைசன் படம் வந்து பாத்துட்டு வந்தேன். ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தேன் இந்த படம் எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு. ஏன்னா ட்ரெய்லர் பார்த்ததுல ஒரு சில எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாத்துக்குமே 90s நடந்த அந்த ஜாதி பிரச்சனைகள் அதெல்லாம் வந்து நமக்கு சவுத் சைட்ல நடந்ததெல்லாம் நமக்கு தெரியும். இப்போ இது எப்படி வந்து அவர் கேஸ் பண்ணியிருப்பாரு, இன்னும் சென்சிபிளா டைரக்ட் பண்ணிருப்பாரு அப்படின்னு நம்பும் போது அந்த பிரச்சனைகள் அப்படியே காட்டியிருக்காரு. நான் கூட காட்ட மாட்டான்னு நினைச்சேன், எல்லாத்தையுமே அப்பட்டமா காட்டியிருக்காரு. ஆனா ரெண்டு சைடு எடுக்காம நியூட்ரலா அந்த பிரச்சனை எப்படி நடந்தது, அதை விட ரெண்டு சைடுமே இருக்கக்கூடிய அந்த நல்ல கேரக்டர் கொண்டு வந்திருந்தாரு. ரெண்டு சைடுமே நல்லவங்க தான், எல்லாருமே நல்லவங்க தான். அப்ப அந்த கிராமத்துல ஒரு இளைஞர் வந்து கபடி கனவோட இருக்காரு. அவருக்கு என்னென்ன தடைகள் வர்றதையும் காட்டியிருக்காரு. அந்த தடைகள்லாம் உடைச்சு எப்படி மேல வந்து ஜெயிக்கிறாரு அப்படின்றதையும் ரொம்ப சென்சிட்டிவா சூப்பரா டைரக்ட் பண்ணி காட்டியிருக்காரு. சார் வழக்கம் போல மாரி செல்வராஜோட அரசியல் பேசுவார். மாரி செல்வராஜ்ன்றது அரசியல் அப்படின்றது இல்லைங்க. ஆக்சுவலா வந்து என்னன்னா, என்ன அரசியல்னா பிரச்சனைகள்லாம் இருந்ததுதான், ஜாதி பிரச்சனை இருக்குதான், அதை நம்ம மட்டும் ஒண்ணும் பண்ண முடியாது. அது வந்து எப்போ முன்னோர்கள் காலத்துல இருந்து இருந்த அந்த பிரச்சனைகள்லாம். ஆனா நீ முன்னேற நினைக்கிறேன்னா உனக்கு அந்த ஜாதி பிரச்சனைகளால உனக்கு தடைகள் வரத்தான் செய்யும். ஆனா நீ அதெல்லாம் பார்க்காம உடைச்சு மேல வரணும்ன்றத சொல்லியிருக்காரு. நீ பெரிய ஜாதி, நீ கீழ் ஜாதி, அது மாதிரி இந்த படத்துல வந்து நாங்க இப்படி அடி வாங்கியிருக்கோம் என்ன பண்றதுலாம் அப்படிலாம் சொல்லல. நீ வந்து அடி வாங்கினாலும் உன்னை அடிக்க செஞ்சாலும் நீ இதெல்லாம் உடைச்சிட்டு வெளியில வரணும், வெளியே உடைச்சிட்டு வெளியில வரணும்ன்றத அந்த ஸ்போர்ட்ஸை கலந்து சூப்பரா சொல்லியிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்தது. ஆக்சுவலா அந்த வனத்தி கணேசன் அப்படின்ற அந்த ஸ்டோரியும் மாரி செல்வராஜ் அந்த காலகட்டத்துல பார்த்த அந்த பிரச்சனையும் ஒன்னா சேர்த்து படமா வந்திருக்கு. ஆக்சுவலா படத்துல வந்து பாத்தீங்கன்னா அரசியல் இதுல நான் எப்படி பாக்குறேன்னா, இல்ல ஜாதி கலவரங்கள் நடந்ததுன்றது படமா இருக்கு. ஆனா யாரு சரி யாரு தப்புன்னு இதுல சொல்லவே கிடையாது. இவங்களும் அடிக்கிறாங்க அவங்களும் அடிக்கிறாங்க, பிரச்சனைகள்லாம் பயங்கர அப்படியே காட்டியிருக்காரு. ஆக்சுவலா அவர் நடந்த பிரச்சனைகள்லாம் காட்டியிருக்காரு. அதுல ஒரு இளைஞர் வந்து அந்த பிரச்சனைகளால ஒடுக்கப்படுறான், தடுக்கப்படுறான், முன்னேற விடாம தடுக்கப்படுறான். அதுல இருந்து எப்படி மீண்டு வரான், அவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் தடுப்புகள் வந்தாலும் அதுல எப்படி உடச்சிட்டு வெளியில வரான்னுதான் ஸ்டோரியா இருக்கு. அதுல வந்து என்ன சொல்ல வர்றாருன்னு அப்படின்னா, அப்ப இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் உனக்கு திறமை இருந்ததுன்னா உன்னால எவ்வளவு உயர்த்தி பண்ணாலும் போக முடியுங்கிற அந்த போய் இந்தியா டீம் ஆடி அர்ச்சனா அவார்டு வாங்கினவர் அந்த இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும் என்ன சொல்லுவீங்க? ஒன்லைன் வந்து என்ன சொல்ல வரும்னா, இப்போ வந்து அவ்வளவு பிரச்சனைகள் இருந்துமே ஒருத்தர் வந்து தன்னுடைய கனவை கபடி கனவை அடிச்சு உடைச்சு அர்ஜுனா அவார்டு வாங்கியிருக்காரு அப்படின்னா இந்த காலகட்டத்துல உனக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் ஒண்ணுமே இல்லை, நீயும் உனக்கு திறமை இருந்தா படிப்பு இருந்தா நீயும் மேல வர முடியும் அப்படின்ற ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. ஃபேமிலியோட பாக்கணும் மூவிங்களா? ஃபேமிலி கொஞ்சம் இருக்கு, கத்தி குத்து அதெல்லாம் இருக்குதான். அது குழந்தைகள் வேணா பயப்படலாம், பட் அது உங்க விருப்பம் தான். எனக்கு தெரிஞ்சு 18 வயசு மேல இருக்கிறவங்க பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு சவுத் சைட்ல இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் இதை பார்க்கணும். ஏன்னா அப்பெல்லாம் 90s வந்து இப்ப நானும் 90s தான், எனக்கு அப்பெல்லாம் இந்த பிரச்சனைகள்லாம் தெரியாது. இவ்வளவு நடந்திருக்கா, இதுல இருந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு ஜெயிச்சு மேல வந்திருக்காருன்றத நான் புரிஞ்சுக்கிறேன். மனத்தி கணேசனம் பயோபிக் கிடையாதுங்க. அந்த பிரச்சனைகள் நடக்கும் போது இவர் ஒரு கபடி வீரரா வராரு, எமர்ஜ் ஆகுறாரு. அப்போ ரெண்டு பிரச்சனைகளையும் சைமல்டேனியஸா அந்த கதையை கொண்டு வந்திருக்காரு. அந்த பிரச்சனைகள் எப்படி நடக்குது, ஒரு கபடி வீரரா இவர் எப்படி கடந்து உள்ள இருந்து எப்படி ஜெயிச்சு வெளில வராரு அப்படின்றதா. ஆக்சுவலா அந்த சப்ரஸ் பண்ணக்கூடிய அந்த ஜாதியினரும் இவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கிறதெல்லாம் காட்டி கடைசியா ஒற்றுமையை நிலையாட்டி இருப்பாங்க. ரெண்டு ஜாதி அவர் இந்தியாவுக்கு ஆடி வந்து ஜெயிக்கும் போதெல்லாம் ரெண்டு ஜாதி ஒண்ணு, ரெண்டு பேருமே பெருமைப்படுறாங்கன்றத காட்டி அந்த ஒற்றுமை நிலையாட்டுறதுலாம் ரொம்ப சூப்பரா. ஓவராலா உங்க ரேட்டிங் சார் 8.5. கண்டிப்பா எல்லாம் படத்தை பைசன் பாத்துருக்கீங்க ப்ரோ? படம் சூப்பரா, கண்டிப்பா எல்லாம் தேட்டர்ல. படத்துல என்ன சார் மெசேஜ் சொல்ல வர? அடிப்பட்டவன் என்னெல்லாம் கிடைச்சு மேல வரான் அதுதான் சொல்லியிருக்கான். சரிங்களா, அவங்க ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா என்னெல்லாம் பண்ணிட்டு மேல போகணும், அதுக்கு இடையில எவ்வளவு தடங்கள் இருக்கு, இதெல்லாம் வச்சுதான் சொல்லியிருக்கேன். மாரி செல்வராஜனோட டைரக்ஷன் இல்ல எல்லாமே சூப்பரா இருக்கும். முன்னாடி படம் எல்லாமே. ரேட்டிங் சார் உங்களோட ரேட்டிங்? 10க்கு 10. பைசன் படம் பாத்தீங்க, படம் எப்படி படம் வந்து உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. எந்த பாயிண்ட் நீங்க கேக்குறீங்கன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப வெள்ளையா இருக்காங்க, ஒரு சின்ன பரவாயில்லன்னு இல்ல கிராமத்துல செட் ஆயிட்டாங்க. திருநெல்வேலி நாரோயிலே 3 ஊர்லயுமே பாத்தீங்கன்னா வெள்ளையா இருப்பாங்க. இவரை விட இன்னுமே வெள்ளையா இருப்பாங்க, உங்களை விடவே இன்னும் வெள்ளையா இருப்பாங்க, அல்லது கருப்பா இருப்பாங்க, ரெண்டுமே இருக்கும். பட் அந்த கிராமத்தான் மாதிரி பிஹேவியர் பண்றதுல நாட்டு பொறுத்த மாதிரி
ஒரு இடத்து நாட்டா மாதிரி அத வந்து த்ரூ வந்து 100% பண்ணிருக்காரு. கொஞ்சம் கூட நீங்க சிட்டி ப்ராடக்டே சொல்ல முடியாது. அது வந்து த்ரூ வந்து ஹேட்ஸ் ஆஃப். செகண்ட் திங் த்ரூ வந்து எதுல ஸ்கோர் பண்ணிருக்காருன்னா அந்த கபடி. அது த்ரூவ் விக்ரம் பிள்ளை எல்லாமே மறைச்சு இந்த கபடி பிளேயரா அவரை வந்து நம்ம அந்த மாதிரிதான் பார்க்க முடியுது. கபடி பிளேயரா வரும்பொழுது அப்படியே 200% பர்ஃபார்ம் பண்றாரு. த்ரூவ் எங்க வந்து கொஞ்சம் இறங்குறாரு அப்படின்னா அனுப்பமா வராங்க பாத்தீங்களா, அவங்க என்ன பண்றாங்க ஒரு வெள்ளை சகிதா மாதிரி அப்படியே ஓவரா பயங்கரமா பர்ஃபார்ம் பண்ணும்போது இவருக்கு அந்த அவங்க கூட ஈடு கொடுக்க முடியல. அவங்க அப்படியே கண்ணு கலங்குறதாகவும் ஈவன் ஒரு ஒன்றும் இருக்கிற சீன்ல கூட அப்படியே இமோஷனல் ஆகுறதாகவும் அவங்க லவ் வெளிப்படுத்துறதா அப்படி எல்லாத்தையுமே அனுபவமாவோட இவரால பீட் பண்ண முடியும். மற்ற சீன் எல்லாமே துருவ வந்து சான்ஸே இல்ல. இந்த கேரக்டர் கரெக்டா அதே மாதிரி தன்னுடைய வலிகளை வந்து அப்படியே வந்து முகத்துல தேக்கி வெளிப்படுத்துறது அதெல்லாமே நல்லா பண்ணிருக்காரு. அவங்க அப்பா கிட்ட பேசுறது, அவங்க வந்து கோச் கிட்ட பேசுறது, அந்த மாதிரி நிறைய சீன்ஸ்ல அவருக்கு வசனமே கொடுக்கல. ஆனா வசனம் இல்லாமயே அந்த முகத்துல வந்து இமோஷன்ஸ தேக்கி அது அப்படியே வந்து கண்கள்லயும் அந்த ஒரு நரம்புகள் துடிக்கிறதுலயும் ஃபேஸோடைய நர்வ்ஸ் துடிக்கிறதுலயும் வெளிப்படுறதுல வந்து அழகா பண்ணிருக்காரு. ஒரு நிமிஷம், அவர் வந்து அந்த பிரம்மாண்டம் இருக்கு இல்லையா, அந்த கபடி இன்டர்நேஷனல் பிளே ஆகும்போது அதுல வந்து கொஞ்சம் கிள்ளி படம் எல்லாம் வர மாதிரி மற்ற படத்துல வர மாதிரி அந்த பிரம்மாண்டம் வந்து மிஸ்ஸிங். மேபி அவங்க பட்ஜெட் இல்லையா இல்லன்னா என்ன ரீசன் தெரியாது. பட் வந்து டீடைலிங் நல்லா இருக்கு. இப்ப நம்ம கில்லி எல்லாம் பார்க்கும்போது 90s நடந்த கதை சொல்லிருக்காங்க. இல்ல 90s கூட உங்களுக்கு ஏஷியன் கேம்ஸ் தான் வந்து பல கோடி செலவு பண்ணாங்க. அவங்க இந்திரா காந்தி மேடம்லாம் வந்து 80s நேஷனல் கேம்ஸ் எல்லாம் வந்துச்சு. ஏஷியன் கேம்ஸ் அப்பவே பல கோடி பண்ணாங்க. அத வந்து அந்த ஒரு ஏரியல் வியூ காட்டல வந்து புடிச்சிருக்காங்க மேடம். படம் வந்து பிடிச்சிருக்கு. மியூசிக் எல்லாம் நல்லா பண்ணிருக்காங்க. வந்து அது பிரமாண்ட இல்லைன்றது ஒரு குறையா தெரிஞ்சுது. மியூசிக் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. சாங்ஸும் சூப்பரா இருக்கு. விளையாட்டு வந்து பாத்தீங்கன்னா டீடைலிங் நல்லா இருக்கு. நீங்க கிளைமாக்ஸ் சொல்ல வேணாம் படத்துல. கிளைமாக்ஸ் சொல்லவே இல்ல. டீடைலிங் நல்லா இருக்கு. சோ மாரிசல் படம் எடுத்து கலர்ஸ்லாம் கேஸ்ட் நான் வந்து அதே மாதிரி ஒரு நிமிஷம் கேஸ்டிங்காகவோ டைரக்டருக்காகவோ நான் வந்து சினிமாக்காக சினிமா ரசிக்கும். சோ சினிமா ஆஸ் அ சினிமா ஃபேமிலியோட படம் பார்க்கலாம். ஃபேமிலியோட நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா வந்து வலிய சொல்லும்போது வயலண்ட சொல்லிதான் சொல்லணும். அது எப்படி குழந்தைங்க சொல்ல முடியும் இல்லையா? இதுல வந்து அரசியல் பேசிருக்காங்க படம். அரசியல் கிடையாது, வலிய சொல்லுவாங்க. அவங்க கடந்து வந்த பாதையில எவ்வளவு வலியெல்லாம் பார்த்துருக்காரோ அது எல்லாமே பதிவு பண்ணிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. யார் நல்லா நடிச்சிருக்காங்க? பசுபதி அவங்க அக்காங்கிற மூணுமே நல்லா. அக்கா அவங்க அக்கா ரியலா ஒரு அக்கா ஒரு தாயோட படத்துல நீங்க ஒன்லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? சூப்பர். சார் பைசன் பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு? பைசன் தமிழ் சினிமால இது வரைக்கும் வந்ததுல ஆக சிறந்த அரசியல் படம் சார். அரசியல் படம் நிறைய பேர் எடுத்துருக்காங்க, ஆனா யாரும் இவ்வளவு தைரியமா ஒரு படம் எடுத்தது கிடையாது. அதே மாதிரி ஒரு அரசியல் படம் கமர்ஷியலா எடுக்க முடியும். இந்த அனுமான் இந்த படம் நிறைய பேர் லைஃப் முக்கியமா நிவாஸ் ரெண்டு பேருமே இதுக்கு பெரிய வந்து ஃபர்ஸ்ட் சீன்ல பார்க்கும்போது தான் இது இவரோட பையன் ஞாபகம் இருந்துச்சு. படத்துல எங்கேயுமே வந்து இவரோட பையன் ஒரு எடுத்து பண்ணியிருக்காரு. ஹீரோ நடிச்சிருக்காரு. மாரி செல்வராஜ் முன்னாடி படம் மாதிரி அந்த ஜேர்னல்ல வருது சார். அதே இது வரைக்கும் அவர் பேசுற அரசியல் விட அற்புதமான அரசியல் பேசியிருக்காரு. கமர்ஷியலாகவும் ஃபேமிலி ஆடியன்ஸோட பார்க்கணும். ரேட்டிங் சார், உங்களோட ரேட்டிங் இல்ல சார் பைசன் பாத்திருக்கீங்க, எப்படி சார் இருக்கு? ஓவராலாக படம் ரொம்ப நல்லா இருக்கு. பட் கொஞ்சம் காமெடி எதுவும் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா பட் அந்த காமெடி இல்லாத ஒரு குறையா இருக்கு. சார் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ஆட் பண்ணியிருக்கலாம். சார் துருவிக்ரமோட ஃபர்ஸ்ட் படம் எப்படி இருக்கு சார்? பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எப்படி இருக்கு? இல்லை அவருடைய மற்ற படங்கள் மாதிரி 3 படத்துலையுமே அவர் நல்லா தான் நடிச்சிருக்காரு. இந்த படத்துலேயும் அவரோட ஆக்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. விக்ரம் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ரொம்ப மாரி செல்வராஜ் அரசியல் இதுல பேசியிருக்காரு. பட் கதையில அது அவசியமானு கேட்டால் ஓரளவுக்கு அவசியம். பட் மற்ற படங்கள் பேசுகிற அளவுக்கு இந்த படத்துலையும் பேசியிருக்காரு. பட் ஓவரால் ஸ்போர்ட்ஸ் மோட்டிவேஷன் மூவியாக இருக்கு. நல்லா சார் மக்களுக்கு நீங்க ஒன்லைன்ல இந்த படம் சொன்னா சொல்லுங்க. இந்த படம் நிச்சயமா பார்க்கலாம். இதுல கேஸ்ட் வந்து எல்லாருமே சொல்றாங்க அவரு எழுதுறவங்க எல்லாமே கேஸ்டா இருக்கு அப்படின்ட்டு. அவர் பட்டதையும் அவருக்கு தெரிஞ்சதுன்னு அவர் எதை பார்த்து வளர்ந்தாரோ அதை பார்த்து எடுத்துக்காங்க.
அவர் வில்லேஜ் சைடு வந்து கேஸ்ட் இருக்கிறவங்க நிறைய தான் இருக்கு. இங்கே நடக்குது. ஆனா இது சென்னை வந்து யாருமே காட்டிட்டாங்க. ஊர்ல என்ன வரைக்கும் காட்டிட்டாங்க. ரிலேட்டிவ்ல காட்டிட்டாங்க. ரிலேட்டிவ்ல காட்டிப்பாங்க. அவங்க ரிலேட்டிவ் எல்லாருமே காட்டிப்பாங்க. ஆனா இவர் வந்து எல்லா ஸ்டோரியும் அதே மாதிரி இருந்தாரு. இவர் கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ் டிஃபரன்ஸ் கொடுத்து இப்போ ஸ்போர்ட்ஸ்ல இருந்தா ஒரு ஃபேமிலியோட கஷ்டம் எல்லாமே மாறிடும். சின்ன ஃபேமிலியா இருந்தா சின்ன ஊர்லயே இருக்கணும், சின்ன சிட்டிலேயே இருக்கணும் அப்படின்ட்டு சில பேர் நினைப்பாங்க. ஆனா இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, சின்ன ஊர்லயே சின்ன சிட்டில இருக்கிறதோட நம்ம வெளியே எல்லாருக்கும் தெரியணும், நம்ம திறமை வெளியே காட்டணும் அப்படின்ட்டு ஒரு பெரிய பெரிய நேஷனல் தெரியும். துருவ் விக்ரமோட பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் அப்படி இருக்கு. அவர் சொல்ல தேவையில்லையே ப்ரோ, அப்பா கூடயே வில்லன் நினைச்சிட்டாரு, இதுக்கு என்ன வேணும். ஆனா அதெல்லாம் வந்து அவருக்கு செகண்டா தான், இதுதான் ஃபர்ஸ்ட் இதுக்கு அவர் செட் ஆகுறாரு. ஆக்டிங்கா தனியா பெட்டர்லாம் ஓகே. செட் ஆகுது. இன்னமும் அவரு அந்த ஊர்லயே பொண்ணு வந்த மாதிரி ஆக்ட் பண்றாரு. அனுபவமா எடுத்துட்டா வெள்ளையா இருக்காங்க, துருவ் விக்ரம் வெள்ளையா இருக்காங்க. வெள்ளையா இருக்கவங்க எல்லாம் கேஸ் பண்றீங்களேன்னு ஒரு இஷ்யூ போகும்ல. அது இருக்கும்க்கா, சில பேர் பேசுவாங்க இருப்பாங்க. நிறைய வில்லேஜ் எல்லாம் வெள்ளையா இருக்கவங்களும் இருக்காங்க, கருப்பா இருக்கவங்க இருக்காங்க. அதனால எந்த பிரச்சனை வராது. அவர் செட்டா வராது அந்த ஸ்டோரிக்கு, அதனால அவர் பேசுவார். அவர் வர சில எல்லாமே ரொம்ப எமோஷனலா இருக்கும். அவர் பேசுறது, அது மோட்டிவ் பண்றது எல்லாமே. ஃபர்ஸ்ட் வந்து கபடி போனா பிரச்சனை வரும், வேணா போ தேவையில்ல அப்படின்ட்டு அவர் பிடிச்சி வச்சிருப்பாரு. நம்ம பசங்களால எந்த பிரச்சனை இருக்காது. அப்பதான் அவர் யோசிப்பாருன்னா, நம்ம ஃபைனல் அனுப்பி விட தான் அவர் பேர் ஆவான்னு அவர் தோணும். சில நம்ம அப்பா அவங்க படிக்க வச்சா பேர் ஆனா நம்ம சந்தோஷம்ட்டு அந்த மாதிரி ஒரு விளையாட விட்டு. இது ஆதி செல்வராஜ் இந்த 4 படத்தை விட இந்த படத்துல அரசியல் ரொம்ப பேசிருக்காரு. அரசியல் சொல்ல முடியாது. அவர் அதான் சொல்றேன், அவர் பட்டது அவர் தெரிஞ்சதுதான் இதுல சொல்லியிருக்காரு. அரசியல்லாம் அவர் பேசல. இந்த மாதிரிலாம் நம்ம இங்கே இல்லாம கொஞ்சம் மேல போன்னு சொல்றாரு. எல்லா படத்துல சொல்றது அதுதான், ஒரே படம் தான் சொல்றது, இதுதான் வேற ஏதாவது. சாங் பிளேஸ்மெண்ட் மாரி செல்வராஜ் படத்தை எல்லாத்தையுமே எமோஷனலா ரொம்ப கனெக்ட் ஆகிட்டாங்களா அந்த மாதிரி. ஆனா மாரி செல்வராஜ்னா நம்ம ஃபேமிலியில அந்த மாதிரி அவர் எடுத்துருக்காரு. அதனால எல்லா ஸ்டோரியுமே அது சாங்ஸ் சொல்ற பாட்டு எல்லாமே இதுல நல்லா இருக்குன்னா இருக்கும். அவங்க கேட்க மாதிரி இருக்கு, சீன் கேட்க மாதிரி இருக்கு. சில படம்லாம் மேட்சே ஆகாது சாங். இதுதான் கொஞ்சம் இந்த சீன் காட்டிட்டு அந்த சாங் வரும். அதனால எல்லாமே சொல்றேன். ஒரு ரேட்டிங் ப்ரோ, ரேட்டிங் தான் சொல்லுங்க. ரேட்டிங் சொன்னா ரிவ்யூ பண்ணுவாங்க, பார்க்கலாம். நல்ல படம், என்ன சொல்ல எல்லாமே பாருங்க. ஃபேமிலியா பார்க்கலாம், குழந்தைங்க எல்லாமே போய் பாருங்க. ஆனா ஒரு எக்ஸ்பிரஷன் எல்லாம் இப்ப பார்த்தா சூப்பரா இருக்கும். சார் படம் எப்படி சார்? நல்லா இருக்கு. அப்புறம் படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பைசன் எப்படி இருக்கு ப்ரோ? நல்லா இருக்கு சார். பசுமதி எப்படி இருக்கு? துருவ் வந்து என்ன சொல்றாங்கன்னா, அவங்கெல்லாம் elite ஆ வளர்ந்தவரு, அவருக்கு வந்து கிராமத்துல set ஆகலன்னு சொல்றாங்களா? கிராமத்தை கரெக்டா இருக்காரு. கிராமம்னா அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஒரு கிராமத்துல கிராமத்தை அப்படியே எடுத்திருக்காரு. அவருக்கு இது ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல சார். ஃபர்ஸ்ட் படம் மாதிரி தெரியல. இல்ல அவருக்கு ரொம்ப அனுபவம் உள்ள மாதிரி இருக்கு. ரொம்ப அருமையா எடுத்திருக்காரு. இந்த நீலம் ப்ரொடக்ஷன் இது போல 100 படங்களே எடுக்கணும். புதிய தலைமுறை உண்டாக்கணும். பழைய தலைமுறையில மாறி மூலமுறை இளைஞர்கள் புதிய சமுதாயத்தை உருவாக்கணும். மனசெல்லாம் மறந்து துரியதை கொண்டு வரணும். படத்தோட ரேட்டிங் என்ன சார் கொடுத்தாரு? 10க்கு 9 கொடுக்கலாம். படம் சூப்பர் சார், அருமையான படம் எப்படின்னா மாரிசல் படம்னால ஃபர்ஸ்ட் அவளை பேசவே மாட்டாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சீன் பேசுவார், அதுக்கு பேசவே மாட்டாரு. அது எல்லாமே சேர்ந்து செகண்ட் ஹாஃப்ல சொல்லுவார், எதுக்காக ஓடிக்கிட்டே இருக்கோம் சொல்லுவார். செகண்ட் ஹாஃப்ல பேசுறது கேட்டு அலர்ஜி வேற லெவலில் பண்ணிட்டாரு. யாரோட ஆக்டிங் நல்லா இருக்கும்? ஆக்ஷன் அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல பேசவே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல அவரோட ஆக்ஷன்ல எல்லாத்தையும் காட்டிட்டாப்ல. ஜியான் இருக்கிற மாதிரி தான், தலைவர் ஜியான் இருக்கிற மாதிரி அப்படியே அப்படி சார் எப்படி நடிச்சிருக்காரு? அவரோட எமோஷனல் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு? எப்படி சொல்லுங்க, உண்மை சம்பவத்தான் எடுத்திருக்காங்க சரியா. அது வந்து அடிபட்டவங்களுக்கு புரியும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் உண்மை சம்பவத்தான் எடுத்திருக்காப்புல. அது அந்த இடத்துல இருந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், நாங்களும் பார்த்ததுனால சொல்கிறோம். உண்மை சம்பவத்தை தான் எடுத்திருக்காப்புல. அது வந்து பட்டவங்களுக்கு தான் தெரியும் சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தான் இருக்குது. ஆனால் வேற உங்க ரேட்டிங் எப்படி சொல்றது, ட்ரெண்டுக்கு வந்து நான் 10.5 10.8 அந்த மாதிரி வேற பிஜிஎம்லாம் எப்படின்னா பிஜிஎம்ல வேற லெவல் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மாரி செல்வராஜ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் ஒரு
வச்சிருக்காரு. பாக்குறவங்களுக்கு புரியும். வேற level. மாரி செல்வராஜோட வேற level தான் படம். வேற level. ஃபர்ஸ்ட் சார் எமோஷனலாக டைலாக் பைசன் பாத்திருக்கீங்க எப்படி சார் இருக்கு? பைசன் வந்து ரொம்ப அருமையான படத்தார். ஒரு மாரி செல்வராஜோடைய 5 படங்கள்லயே வந்து இந்த படம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து மக்கள் கொண்டாட வேண்டிய படம். அவருடைய லைன்ல இருந்து மிஸ் ஆகாம ஒரு ஒரு அவருடைய வாழ்வியல இருந்து மிஸ் ஆகாம எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவான ஒரு மெசேஜ் சொல்லணும்னு சொல்லியிருக்கு. இதுல வந்து எந்த ஒரு ஜாதி அமைப்பும் அந்த மாதிரிலாம் வந்து ரொம்ப சூப்பரா எடுத்துக்காரு. சார் துருவிக்ரமோட இது படம் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் குருவோட டெடிகேஷன் வந்து நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு டெடிகேஷன். விக்ரம் எப்படி வந்து சேது படங்களோட டெடிகேட் பண்ணாரோ அந்த மாதிரி இந்த படத்துல கவர் பண்ணிருப்பாரு. அவருக்காக தான் இந்த படம். மாரி செல்வராஜோட அரசியல் இதுல பேசிருக்காங்க. மாரி செல்வராஜ் அரசியல் மோசமா ஒரு படம் எடுக்கல. மாரி செல்வராஜ் அரசியலோட பேசாம இந்த படம் எடுக்கிறாரு. ஏன்னா அவர் வாழ்ந்த விதங்கள் அப்படியே அவர் பட்ட வழிகளை காட்டுறதுக்காக இந்த படம் எடுத்தாரு. கண்டிப்பா இது வந்து கொண்டாட வேண்டிய படம். இதுல வந்து நெகட்டிவ் சொல்றது எதுவுமே உங்க ரேட்டிங் சார்? இந்த படத்துக்கு நான் வந்து 10 out of 9.